ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நீண்ட காலம் பணியாற்றிய பிரதமர் என்ற பெருமையை பெற்ற மோடிக்கு மத்திய அமைச்சரவை பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சபையில் உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தனர். பிரதமராக நீண்ட நாட்கள் தொடர்ந்து பதவி வகித்த பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கான சான்று இது என ஜனாதிபதி கூறியுள்ளார். பிரதமராக மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகித்தவர் என்ற வரலாற்று சாதனை படைத்துள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் என துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் 4399வது நாளாக தொடர்ந்து மோடி பிரதமர் பதவி வகிப்பதை அடுத்து நேருவின் சாதனையை முறியடித்தார். அவருக்கு என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். நாட்டின் நீண்டகால பிரதமராக சாதனை படைத்த பிரதமர் மோடிக்கு ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநில முதல்வர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகிக்கும் மோடிக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய்க்கு அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல்வர் விஜயை அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். டெல்லி உபராஷ்டிரபதி பவனில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை முதல்வர் விஜய் சந்தித்தார். டெல்லிக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள முதல்வர் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுலை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தார். வரும் 18ஆம் தேதி தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கூட உள்ளது. இந்நிலையில் கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் முறைப்படி அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகளை ஜூன் 22ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநரான இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் உலகெங்கும் உள்ள அவரது ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜா மறைவு பெரும் வேதனையை தருகிறது. தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாகிவிட்ட அந்த பெருங்கலைஞனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இயக்குநர் பாரதி ராஜா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றார். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு தாவேக சார்பில் அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நேரில் அஞ்சலி செலுத்தினார். எளிய மக்களின் வாழ்க்கையை, உணர்வை பிரதிபலித்து தமிழ் சினிமாவில் புது பாய்ச்சலை ஏற்படுத்திய அவரின் மறைவு கலையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பதிவிட்டுள்ளார். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜா உடலுக்கு சீமான், வைரமுத்து, நடிகர்கள் ராதிகா, சிவகுமார், சூர்யா உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் வத்தலகுண்டு அருகே உள்ள அவரது பண்ணை வீட்டில் நாளை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் மாலை 3 மணி அளவில் இறுதி சடங்கு நடைபெறுகிறது என பாரதி ராஜா குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜா உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இயக்குநர் பாரதி ராஜா உடல் அடக்கம் செய்யப்படும் தேனி காற்றோடு பண்ணை வீட்டில் ஜே.சி.பி. உதவியுடன் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடக்கிறது. பாரதி ராஜா மறைவுக்கு இரங்கல் செலுத்தும் விதமாக நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்பு ரத்து செய்யப்படுவதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி, கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆபாசமாக பேசியதாக அலிஷா அளித்த புகாரின் பேரில் கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த யூடியூபர் முக்தார் அகமது கைதானார். இந்தியாவில் நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமரான மோடிக்கு வாழ்த்துகள். பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தில் மக்களின் தொடர் நம்பிக்கையை பெறுவது குறிப்பிடத்தக்க சாதனை என மநீம தலைவர் கமல்ஹாசன் எம்பி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமிழக அரசியலின் எதிர்காலத்தில் முக்கிய போட்டி அண்ணாமலைக்கும் முதல்வர் விஜய்க்கும் இடையில்தான் அமையும் என அமர் பிரசாத் ரெட்டி கூறினார். மாநில அரசியலில் புதிய மாற்றங்கள் உருவாகும் என்றார். தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் பனையூரில் நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்தடை புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை அவசியம். நுகர்வோருக்கு சரியான தகவல்களை தாமதமின்றி வழங்க வேண்டும். நிரந்தரமாக மின் விநியோகத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் நீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதற்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததுதான் காரணம் என அன்புமணி கூறியுள்ளார். கருகும் நெற்பயிர்களை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாஜகவிலிருந்து விலகிய அமர் பிரசாத் ரெட்டி தமிழக பாஜக தற்போது 4 அல்லது 5 பேரின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். கட்சியில் ஜனநாயக நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் சொன்னார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் படுகொலை, மின்வெட்டு என கவலை அளிக்கும் அரசாக உள்ளது என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் உறவினர்கள் மீது போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான புகார்கள் அதிர்ச்சியாக உள்ளன. அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி சொன்னார். பாரதிய ஜனதாவிலிருந்து அமர் பிரசாத் ரெட்டி விலகினார். அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைகிறார். நான் மட்டுமே பவர் சென்டர் என்று நரம்பு புடைக்க முதல்வர் விஜய் பேசினார். ஆனால் 4 பேர்கள் பவர் சென்டராக தலைமை செயலகத்தை ஆக்கிரமித்து கட்டுக்குள் வைத்துள்ளனர் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். தாவேக அரசும் திமுக வழியில் தங்கள் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. கவர்னரும் மத்திய அரசும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஊடக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். அரசு கேபிள் ஒலிபரப்பில் இருந்து 3 சேனல்கள் நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கு எதிரானது. மாற்று கருத்துக்களை முன்வைக்க முடியாமல் தளத்தையே முடக்குவதுதான் தாவேக அரசின் விருப்பமான மாற்றமா என்று திமுக MP கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த கால திமுக அரசுக்கும் தாவேக அரசுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்பது போலத்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பலாத்காரம் போன்ற குற்றங்கள் நிகழ்கின்றன என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மத்தியில் உண்மை என நம்ப வைக்க கடந்த திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த TN Fact Check வலைதள கணக்கு தாவேக ஆட்சியிலும் அதே வேலையை தொடர்கிறது என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். 3 சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தவறானது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணத்தால் தற்காலிகமாக சில செட்டாப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கமளித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 3200 குறைந்து ரூபாய் 1,10,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 400 குறைந்து ரூபாய் 13,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதல்வர் விஜய் 3 நாள் பயணமாக தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுலை இந்த முறை முதல்வர் விஜய் சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. முதல்வர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நேற்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் 70 சிங்கப்பெண் போலீஸ் படைகள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் வெளிநாட்டு பயணம், ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ஆந்திராவிற்கு சென்றது குறித்து தவறான பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தில் இதுவரை 17,22,239 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். அதில் 25.2% பேர் ஜென்சி இளைஞர்கள் என கூறப்படுகிறது. மத்திய பிரதேச ராஜ்யசபா தேர்தலில் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. அவசர வழக்காக விசாரிக்க காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி நடராஜன் மீது எந்த குற்ற வழக்கும் நிலுவையில் இல்லை. ராஜ்யசபா தேர்தலில் அவரது வேட்புமனுவை நிராகரித்தது சட்டவிரோதம். இந்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. திரிபுராவில் உள்ள அரசு அலுவலகங்கள் இனி வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே செயல்படும் என அம்மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளது. ஈரான் மோதலில் ஸ்டார்லிங்க் சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஸ்டார்லிங்க் இணைய சேவை இந்தியாவில் நிறுத்தி வைத்து உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
கேரளத்தில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு KSRTC சாதாரண பஸ்களில் ஜூன் 15 முதல் இலவச பயணச் சலுகை வழங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. UDF தேர்தல் வாக்குறுதியான பிரியதர்ஷினி திட்டத்தின் கீழ் வயது மற்றும் பொருளாதார நிலை பாராமல் அனைத்து பெண்களுக்கும் இந்த சலுகை அமலாகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செல்ல முடியாத இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என IG பவானீஸ்வரி தெரிவித்தார். 100, 112 மற்றும் 1091 ஆகிய எண்களில் புகார் அளிக்கலாம் என்றார். நிலுவையில் உள்ள குற்ற வழக்கு பற்றி குறிப்பிடப்படாததால் மத்திய பிரதேச மாநில ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான அவசர சூழ்நிலைகளில் தனியாக பிரத்யேக உதவி எண் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அவசர உதவி தேவையெனில் 100ஐ தொடர்பு கொள்ளலாம் என்றும் சிங்கப்பெண் அதிரடிப்படை தலைவர் மற்றும் IG பவானீஸ்வரி தெரிவித்தார். மேற்காசிய போரால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டவும் எரிபொருள் விலை உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 1.23 லட்சம் கோடி நிதி உதவியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. AI தொழில்நுட்ப வளர்ச்சியால் TCS நிறுவனம் இனி பழையபடி அதிக எண்ணிக்கையில் ஆட்களை எடுக்கப் போவதில்லை என தலைவர் N. சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். பிரதமர் மோடி வரும் 13 முதல் 19ஆம் தேதி வரை அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவுக்கு செல்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானை தொடர்ந்து நேபாளத்திலும் இந்திய மாம்பழங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லி இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனி நெய்க்காரப்பட்டி வேலூர் சுயம்புமண்டு காளியம்மன் உச்சி காளியம்மன் கோவிலில் 34ஆம் ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குடி இறங்கினர். தமிழகத்தில் 5 சட்டசபை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட கலெக்டர்களுக்கு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கோவை துடியலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்குள் திடீரென புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை கண்டதும் நோயாளிகள் அலறினர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பாம்பை உயிருடன் பிடித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதை சிங்கப்பெண் அதிரடிப்படையின் முக்கிய நோக்கம் என அதன் தலைவர் மற்றும் IG பவானீஸ்வரி தெரிவித்தார். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேருக்கு ஆணி திருவிழா நெருங்குவதை முன்னிட்டு 24 மணி நேர துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே காரையூர் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழர்கள் வேதனை தெரிவித்தனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிற துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்படும். பெண்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக DGP மகேஷ்குமார் அகர்வால் விளக்கம் அளித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டினத்தில் பங்கு தந்தையை மாற்றக் கோரி ஊர்நல கமிட்டி நிர்வாகிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கிரிவல பாதையில் இரவு நேர நடை ரோந்து செல்ல வேண்டும் என போலீசாருக்கு திருவண்ணாமலை கலெக்டர் வந்தனாகார் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மானகிரியில் பஸ் மீது சரக்கு ஆட்டோ பக்கவாட்டில் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி மல்லிகா பலியானார். 8 பேர் காயமடைந்தனர். நாச்சியாபுரம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழக அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பில் 3 செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்தி தவறானது. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக தற்காலிகமாக சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை என தமிழக தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாப்தத்தையே உருவாக்கியவர் பாரதி ராஜா என திமுக தலைவர் ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் சம்பவம் நடந்த 21 நாட்களில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடி தருவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரதி ராஜா நம்முடன் இனி இல்லை என்பதை அறிந்து நெஞ்சம் கலங்கி நிற்கிறேன். அவரது மறைவு தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பு. இனி வரும் காலங்களில் பாரதி ராஜாவின் திரைப்படங்கள்
திரைக்கலையின் பாடசாலையாக விளங்கும் என நடிகை குஷ்பு இரங்கல் தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் கவுண்டமணி, பாரதி ராஜா ஒரு மாபெரும் கலைஞர். 16 வயதினிலை படத்தில் எனக்கு முகவரி கொடுத்தவர். அவர் இயக்கிய பல படங்களில் நடித்துள்ளேன் என அவர் தெரிவித்தார். பாரதி ராஜா மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணுக்குரிய விழுமியங்களோடு உலகம் திரும்பி பார்க்க செய்தவர் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் சினிமா உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்றார். பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ரஜினிகாந்த், திரையுலகில் யாருக்காவது பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுப்பவர் பாரதி ராஜா தான் என்றார். என்னை மிகவும் பிடிக்கும், ஆனால் என் நடிப்பை பிடிக்காது என்று அவர் வெளிப்படையாகவே சொல்வார் எனவும் அவர் தெரிவித்தார். பாரதி ராஜாவின் மறைவையொட்டி நாளை அறிவிக்க இருந்த முக்கிய அறிவிப்பை தள்ளி வைப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். அந்த முக்கிய அறிவிப்பை வரும் 12ஆம் தேதி காலை வெளியிடுவதாகவும் அறிவித்துள்ளார். மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டிருந்த பாரதி ராஜாவுக்கு எனது கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் என அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரீமியர் கிரிக்கெட் தொடரின் முன்னாள் தலைவர் லலித் மோடி நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் அச்சுறுத்தலால் கிரிக்கெட்டில் இருந்து நிரந்தரமாக விலகியதாக சமீபத்தில் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இவரது சுயசரிதை பாலிவுட் படமாக உருவாக இருப்பதாக லலித் மோடி கூறியுள்ளார். மேலும் அதில் துரந்தர் நாயகன் ரன்வீர் சிங் நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் லண்டனில் சந்தித்து இது தொடர்பாக ஆலோசித்திருந்தனர். குறும்படம் இயக்கிய பார்க்கர் என்பவர் இயக்கிய ஹாலிவுட் படம் அப்சஷன். இந்திய மதிப்பில் 10 கோடி செலவில் தயாரான இப்படம் உலகம் முழுவதும் 2181 கோடிக்கு மேல் வசூலித்தது. இப்படத்தை தோழிகளுடன் பார்த்த நடிகை த்ரிஷா, என்ன ஒரு படம், படம் நம்மை பயமுறுத்தியதா அல்லது நாமே ஒருவரை ஒருவர் பயமுறுத்திக் கொண்டோமா என்று தெரியவில்லை என படம் குறித்து வியந்து பதிவிட்டுள்ளார். பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் தும்பாட் படத்தை இயக்கிய ரஹி அனில் பார்வே இயக்கும் ஹாரர் படத்தில் நடிக்க உள்ளார். விசித்திர உயிரினம் சார்ந்த திகில் கதையில் உருவாகும் இப்படத்தில் நடிக்கும் முன் ஒரு பயிற்சி பட்டறையில் இணைந்து தீவிர பயிற்சியை எடுத்துவிட்டு அதன் பிறகே கேமரா முன் வர திட்டமிட்டுள்ளாராம் ஜான்வி கபூர். திருஷ்யம் உள்ளிட்ட த்ரில்லர் வகை படங்களையே எடுத்து வந்த மலையாள இயக்குநர் ஜீது ஜோசப் அடுத்து குடும்ப கதையம்சம் கொண்ட படத்தை இயக்க உள்ளார். பிருத்விராஜ் நாயகனாக நடிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதன் கதையை பிருத்விராஜிடம் சொல்லியுள்ளார் ஜீது ஜோசப். அப்போதே ஓகே ஆன நிலையில் அடுத்தடுத்த படங்களில் இருவரும் பிஸியாகினர். தற்போது இருவரும் இப்படத்திற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ராம் சரண் நடித்த பெத்தி படம் 300 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. மல்யுத்தத்தை மையமாக கொண்ட இப்படத்திற்காக சுமார் 2 ஆண்டுகள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டார். படம் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்த படத்திற்கிடையே தன் குடும்பத்தினருடன் வெளிநாடு சுற்றுலா மற்றும் மருத்துவ சிகிச்சை என 3 மாதங்கள் ஓய்வெடுக்க உள்ளாராம் ராம் சரண்.